ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் வழியாவை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கேட்டோம். கர்த்தரை அறிந்த பிற்பாடு, சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் எதற்கு சமமாக இருக்கிறார்களா? கக்கினதை தின்ற நாய்க்கு சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆமா தானே? கழுவப்பட்ட பன்றி சேற்றுல ஒரு நல்ல ஆடு என்னதான் நீங்க சாக்கடையில தள்ளி விட்டாலும் என்ன செய்யாது? ஒரு நிமிஷம் கூட சாக்கடையில் அது இருக்காது. அது மேல வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஆனா நீங்க எத்தனை முறை கழுவி பண்ணி நடுவிட்டு உட்கார வச்சாலும் என்ன செஞ்சிடும்? அது மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசம்? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த பட்டணத்தில் இருக்கும்போது உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை மதிப்போம். உங்களை என்னை அழைச்சது யாரு? ஏதோ மனுஷன் நம்மளை அழைக்கல. நம்மை அழைத்தவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யாரோ மனுஷங்க கூப்பிட்டாங்க, யாரோ மனுஷர்கள் சத்தியத்தை சொன்னாங்க, யாரோ சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படி இல்லைங்க. நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அது தேவன் போட்ட பிளான். தேவனுடைய தீர்மானம் இல்லாம தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்ய முடியாது? உட்காரவே முடியாது. அப்ப உங்களை என்னையும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. உங்களை அவர் தான் இன்வைட் பண்ணியிருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்கு உங்களை அழைச்சா எவ்வளவு சந்தோஷமா போவீங்க. நீங்க வேலை பார்க்குற எஸ்டேட்ல உங்க ஓனர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டா என்ன செய்வீங்க? எல்லாம் மறந்துடும். யார் என்னை கூப்பிட்டுருக்கிறது? ஓனரே என்னை கூப்பிட்டார். அதனால என்ன செஞ்சுதான் ஆவேன்? நானே போய்தான் ஆவேன். ஒரு முதலமைச்சர் வந்து உங்களை நேரடியா சந்திச்சு உங்களை அழைக்கிறார். நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க கூப்பிட்டாருன்னா என்ன செய்வோம்? கையும் வராது, கால் வராது, ஒரு மாதிரி என்ன செய்யும்? ஆமா, ஒரு நடுக்கமா இருக்கும். ஏன்னா யார் கூப்பிட்டது? சாதாரண 5 வருஷம் தான் பதவியில் இருக்க போறாரு அவர், இல்லையா? மக்கள் அடுத்த முறையை தேர்ந்தெடுத்தா மறுபடியும் ஒரு 5 வருஷம். அது நிரந்தரமானது கிடையாது. அப்ப சாதாரண ஒரு மனிதர்கள், ஒரு பதவியில் இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க நம்மளை அழைக்கும் போது நமக்கு உள்ளத்துக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம் பாருங்களேன். அந்த அழைப்பை ஏற்று என்ன செய்யறோம்? சந்தோஷமா போறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த காரியங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, வார்த்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய அழைப்பை நம்ம எப்படி பார்க்கிறோம்? துச்சமா பார்க்கிறோம், அலட்சியமா பார்க்கிறோம். ஆமா தானே? அந்த அழைப்பை அது கனமான அழைப்புன்னு நினைக்கிறவங்க அந்த ஓய்வு நாளை யாரும் அசட்ட பண்ண மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்தை மதிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா யார் அழைச்சிருக்கிறது? கர்த்தரே அழைச்சிருக்கிறாரு. நான் யாருக்காக ஆலயத்துக்கு போனோம்? எல்லாருக்கும் பிடிச்சவங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியுமா? நல்லா பாருங்க, 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா? அதே போலதான் சபையில எல்லாருக்கும் பிடிச்சவங்களா நம்ம இருக்க முடியாது. சமுதாயத்துல இருக்க முடியாது. பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம யாருக்காக வர்றோம்? நம்மை அழைச்சது மனுஷனா? கர்த்தரே நம்மை அழைத்திருக்கிறார். அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர்தான் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. அவர்தான் என்னை பரலோகத்துக்கு அழைச்சு கொண்டு போக போறார். அப்ப நான் யாரை தேடி வரணும்? கர்த்தரை தேடி வரணும்.
ஆனா சில பேருக்கு இன்னமும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, யாரை தேடி வரன்றாங்க. நான் அந்த சபைக்கு ஏன் தெரியுமா வராம இருக்கிறேன்? ஐயோ, அவர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேங்க. ஐயோ, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் டைரக்டா நியாய தீர்ப்பே இல்லாம நரகம் தான். எழுதி வேணா வச்சுக்கோங்க. விளையாட்டு சொல்லல. ஏன்னா அங்க மனுஷனை பார்க்க வரோம், கர்த்தரை ஆராதிக்க வரோம். மனுஷனை பார்க்க வந்தா தோத்து போயிடுவோம் வாழ்க்கையில. நம்ம ஆராதனை மனுஷனுக்கு அல்ல, கடவுளுக்கு ஆராதனை, கர்த்தருக்கு ஆராதனை. நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் யாருக்கு? கர்த்தருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். நம்ம சத்தியத்தையும் அறிவீர்கள். நீங்க இதை எவ்வளவு தூரத்துக்கு பழகுறீங்களோ, படிக்கிறீங்களோ, அறியறீங்களோ, கர்த்தரையே அறியறீங்க. அவர் அறிகிற அறிவுல வளர 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 ஆசீர்வாதங்களுக்காக கையேந்த வேண்டிய சூழ்நிலையே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, வரவே வராது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய எல்லா நன்மைகளும் நம்ம கேட்காமலே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அது இப்படிதான் வரும், இவங்க மூலம் தான் வரும்னு சொல்லவே முடியாது. யார் மூலமா வேணாலும் என்ன செய்யும், வரும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்ப எதுல வளரணும்? சத்தியத்துல வளரணும். அப்ப காபிரியேலின் தூதன் என்ன செய்யறவரு? மெசேஜ் சொல்றவர், செய்தி சொல்றவர். மீகாவேல் தூதர் யுத்தம் பண்றவர். லூசியப்பரு கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய அவருக்கு பெருமை வந்ததுனால அடிச்சு கீழே தள்ளிட்டாராங்க. இதுல கன்ஃபியூஷனே ஆகாதீங்க, கான்ஃபிடண்டா இருங்க, சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த லூசியப்பரு என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் படைச்சாரோ அதை அவன் செய்யாதனால அந்த இடத்துல யார் வச்சிருக்கிறாரு? உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகத்துல கோடான கோடி தேவதூதர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு என்ன செய்யறாங்களா? துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க அவர் இருக்க வேண்டியவர் பூமியில 2-3 பேர் சேர்த்து ஒருமனப்பட்டா எங்க வந்துருவாராம்? எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். பரலோகத்துல தேவதூதர்களோட கூட இருக்க வேண்டிய தேவன் மனிதர்கள் 2-3 பேர்கள் சேர்த்து ஒருமனப்பட்டு, அல்லேலூயா, பாருங்க, பரலோகத்துல தேவதூதர்களோட கூட இருக்க வேண்டிய தெய்வம் பூமியில 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு துதிக்கும் போது துதிகளுக்கு மத்தியில் என்ன செய்யறாராம்? அவர் இறங்கி வந்துடுறாரு. யார் துதிக்கும் போது? நம்ம துதிக்கும் போது, நம்ம அவரை ஆராதிக்கும் போது எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு பாருங்களேன். தேவதூதர்கள் என்னதான் தேவதூதர்களா இருந்தாலும் அப்பான்னு அவர் என்ன செய்ய முடியாது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அப்ப நமக்காக அவர் துடிக்கிறார் அர்த்தம், நமக்காக இறங்கி வராருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம. ஆனா அவரை தேட, அவரை ஆராதிக்க இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? மனசு. அவர் வந்துடுறாரு, எல்லாரும் அவர் வந்துடுறாரு. 8 மணிக்கு ஆறாருன்னா 7:30 அவர் சர்ச்சுக்குள்ள இருப்பார். ஆனா நம்ம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அவர் வந்து எனக்காக காத்திருக்கட்டுங்க, நான் அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், நான் அதுக்கப்புறம் வரேன். அது அழகா? சொல்லுங்க, அது அழகா? அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வர்றதான அழகு. அல்லேலூயா. அப்பதான் நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம, அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாத்திலையும் மற்றவங்களுக்கு யாரா இருக்கணும்? நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில், நடையில, உடையில, சுபாவத்தில், எல்லாத்திலையுமே நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்மாதிரியா. 100% இருக்க முடியலன்னா கூட ஒரு 50% நம்ம யாரா இருக்கணும்? முன்மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை பார்த்து ஒருத்தவங்க கெட்டு போக கூடாது, என்னால ஒருத்தவங்க விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. நான் யாருக்கும் இடைஞ்சலா, இடையூறா, இடரலா என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன்.
ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எப்படி இருக்குது? ஆமா, இடரலாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குகிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அருவருப்பானவங்க, சபிக்கப்பட்டவங்க. அவங்க ஜெபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், பைபிளை தூக்கலாம். வாழ்க்கை நல்லா இல்லைன்னா கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்க முடியாது? பிரியமா இருக்க முடியாது. ஒரு முறை ஒரு பாஸ்டர், இந்த கதை ஒரு பாஸ்டர் சொன்ன கதை, உங்களுக்கு சொன்னா ஞாபகம் இருக்கா? இல்லை. என்ன கதை அப்படின்னா, ஒரு பிசாசு பிடிச்சவங்களுக்காக வேண்டி ஒரு பாஸ்டர் என்ன செய்யறாராம், பயங்கரமா ஜெபம் பண்றாரு. நல்ல வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டிக்கிட்டு இருக்கிறார் பாஸ்டர். பயங்கரமா பிரேயர். ஆனா பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது? போகவே மாட்டேங்குது, அசைய மாட்டேங்குது. சிரிக்குது, கிண்டல் பண்ணுது, அப்படியே பார்க்குது. இவரும் பயங்கரமா விழுந்து விழுந்து ஜெபம் பண்றாராம். துள்ளி துள்ளி ஜெபம் பண்ணும்போது பார்த்தா கடைசியில எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா? பிசாசே போ, பிசாசே போ, இயேசுவி நாமத்தில் நான் சொல்றேன் என்ன செய்ய, போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன் போ சொல்லிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றாராம். ஜெபம் பண்ணா மடியிலிருந்து ஒரு கஞ்சா பொட்டல கீழே விழுந்துருச்சான். இப்ப அந்த கஞ்சா பொட்டலத்தை அந்த பிசாசு கையில் எடுத்துச்சு. இப்ப நீ சொல்லு, நீ போனமா நான் போனமா? எப்படி? நீ போனமா நான் போனமா? உடனே அவர் பாஸ்டர் சொன்னாராம், சரி சரி நம்ம 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நீயும் போயிரு, நானும் போயிரு, உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீயும் என்ன செய்வேனா, தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம்னு சொன்னார் அந்த பாஸ்டர். அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நான் பிசாசு கூட நிறைய பேர் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பேர் எப்படி? பாஸ்டர், விசுவாசி, மூப்பரு, வாலிபரு, என்னென்னமோ பேர். சபையில் என்னென்ன இருக்கு அத்தனை பேர் இருக்குது. ஆனா ஒப்பந்தம் யார் கூட இருக்கு? உன்னை நானும் துரத்த மாட்டேன், என்னையும் நீ என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு அப்படி இருக்கு உண்மையிலேயே. ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்லை. உள்ள சரியில்லைன்னா என்னதான் போனாலும் அது என்ன செய்யாது, போகாது. அதிகாரம் என்னமோ நமக்கு இருக்குது. அதிகாரம் பாருங்க, நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? லூக்கா 10:19 லூக்கா 10:19 என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு தெரியுமா? பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இருக்குதா? லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம். பாத்தீங்களா? நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்துட்டாரு. பவர் வந்துருச்சு. ஆனா இப்ப பவர் என்ன செய்ய முடியல, உபயோகிக்க முடியல, பயன்படுத்த முடியல. ஏன் சொல்லுங்க? ஏன்? நம்ம ஒப்பந்தம் யார் கூட இருக்கு? பிசாசோட ஒப்பந்தம். நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், பொய் சொல்லுவேன், நினைச்ச பாவத்தை எல்லாம் பண்ணுவேன். ஆனா உன்னை நான் நினைச்ச மாட்டேன், உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ பேசாம இருந்துக்க, நான் பேசாம இருந்துக்கிறேன். நீ உன் வேலையை செய்ய, நானு. நீங்க அப்படித்தானே இருக்கு. அவருக்கு அதிகாரம் கிடைச்சோ அவரால் என்ன செய்ய முடியல, அந்த அதிகாரத்தின்படி நடத்த முடியல. இன்னைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, மடியில இருந்து கஞ்சா பொட்டலம் கீழே விழுகுது. இப்ப அந்த கஞ்சா பொட்டலத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீ போறியா நான் போறது கரெக்டான்னு சொல்லி பிசாசு கேக்குது. அல்லேலூயா. புதுசா படிச்சுட்டு வந்தவர், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், பிசாசு துரத்த போய் அந்த பிசாசு இன்னைக்கு அவருக்குள்ள வந்துட்டு என்ன செய்யுது, தானா பேசுறாரு. இதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானசானம் எடுத்தது உண்மை,
ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது உண்மை, எல்லா பாவத்தையும் விட்டு விட்டது உண்மை. ஐயா சொன்னதை போல மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா போன பிசாசு ஒண்ணு வராதான், எத்தனை வந்துருமா? 7 பிசாசு. ஒண்ணு போயிட்டு எத்தனை கூட்டு வருமா? 7. அப்ப மொத்தம் எத்தனை? 8 பிசாசு. அது 8 எப்படி இருக்குமா? ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதை விட ரொம்ப மோசமான பிசாசுகள் வந்துருமா? அல்லேலூயா. போதும் அந்த சரீரத்தை அப்படி அளக்கழுகி பாருங்க. உயிர் எடுக்காம நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சொல்றார், நீ திருடனை பார்க்கும்போது நீ அவனோடு ஒருமித்து போகிறாய். சங்கீதம் 50வது அதிகாரத்துல படிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருடன் யாரு? திருடன் யாரு? பிசாசு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல படிக்கிற அவன் திருடன், பொய்க்கு பிதா. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற எதற்கும் அவன் வரும். அப்படின்னு அதுதான் அவன் வேலை. கொல்றதுதான் வேலை, அழிக்கிறதான் வேலை. நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை, ஆனா தப்பை உணர்ந்து கடவுள் சமூகத்தில் வந்து அந்த தப்புக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே நான் தப்பு பண்றேன், நான் தப்பா நடக்கிறேன், தயவு செய்து என்ன செய்யுங்க, மன்னிங்க, இந்த தப்புல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்கிற ஒரு குணம் நமக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்ன கடவுள் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும்னா நடக்குமா? உப்பு தின்ன ஒரு நாள் என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சே ஆகணும். ஆமா தானே? ஆகினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்பயும் ஒண்ணும் இல்ல, நல்ல சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்கிறார். ஆண்டவர் வரும் முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் உணர்த்துறார், பேசுறார். அப்படின்னா அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் இன்னைக்கு அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் அந்த பாவத்தை என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன். அதனால நம்ம குடும்பம் வாழ போறது இல்லை, அதனால நம்ம நல்லா இருக்க போறது இல்லை, அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறது இல்லை. அப்ப ஆசீர்வாதத்திற்கு என்ன வழியோ, நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ, அந்த வழியை நாம் பயன்படுத்தும் போது, அந்த பாதையில பிரயாணம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுவித்தார். விடுதலையாக்கி எங்க கொண்டு வரேன்னு சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன்னு சொன்னார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சுதந்திரவாளிகளா மாத்திரதான் ஆண்டவருடைய சித்தம், விருப்பம். ஆனா அழைக்கப்பட்ட ஜனம், விடுதலையாக்கப்பட்ட ஜனம் பாதி வழியிலே என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் செத்து போனாங்க. ஏன்? ஆண்டவர் சாக வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு, கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தாரு, அவங்கள பூமியை பொளந்து உள்ள அனுப்புறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு? இல்ல. என்ன வாக்கு பண்ணி கூட்டிட்டு வந்தாரு? கானானுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அந்த ஜனங்களுக்கு உணர்வே இல்ல. பாவத்துக்கு மேல பாவத்தை செஞ்சு தேவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? கோபப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. தேவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருப்பாரு, ஆனா அவர் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் கண்டு காணாம விட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பி விட வேண்டும். ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் கட்டாயம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள். குறி வச்சு என்னை பார்த்து பேசினாங்கன்னு யாரும் என்ன செய்யாதீங்க. என்னையவே பேசுறாரு, எனக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறார் கொடுக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். என்ன ஆமை வரமாட்டேங்குது? ஆமைன்னு சொன்னா தானே கடவுள் பேசுனாருன்னு நீங்க ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரே சைலண்டா இருக்கீங்களே, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பது, அந்தரங்கமாய் இருப்பது. அந்தகாரமா இருப்பதா? அந்தரங்கமாய் இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் வந்து படிப்பா. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய்
அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அஞ்சாவது பாயிண்ட், வலது கை செய்யறத இடது கைக்கு தெரியக்கூடாது. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாத இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? பலன். அந்த வசனத்தை இன்னொரு முறை நான் படிக்கிறேங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வாரு? பலன் அளிப்பா. அல்லேலூயா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாதான். அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாரா? பலனை கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறவங்க, தர்மம் பண்றவங்க என்ன செய்யறாங்க? என்னங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. பெரிய பதாகைகளை ஃப்ளக்ஸ் அடிச்சு என்ன செய்யறாங்க? பெரிய ஃப்ளக்ஸ் அடிச்சு யாரெல்லாம் செய்ய போறாங்களோ அவங்க போட்டோலாம் போட்டு அன்னதானம் கொடுக்குறோம், தர்மம் பண்றோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? விளம்பரப்படுத்துறாங்க. அதை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்கவே மாட்டார். வேதாகமத்தில் கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் நீங்க படிக்க வேணாம். 10வது அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? உன் தான தர்மங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்துல நினைப்பூட்டுதலாக வந்திருக்கிறது. அவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் மட்டுமா பண்ணா? அவன் பண்ணின தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போச்சான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரே ஒரு கலசம் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கான பலனை நீ அடையாமல் போக மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 50 கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா எப்படி கொடுப்போம்? சும்மா சொல்லுங்க, எப்படி கொடுப்போம்? கை எப்படி இறுக்கி கைக்குள்ள வச்சு கையை முடிடுவோம். 100 ரூபா கொடுத்தாலும் அப்படிதான். பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு 5000 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கிறோமே, விளம்பரம் தானே. இதுக்கு பலன் எனக்கு வராதே பரலோகத்திலிருந்து. எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தா கூட வலது கை கொடுக்கறதுக்கு என்ன செய்யக்கூடாதான்? இடது கைக்கு தெரியக்கூடாது. 2500 ரூபா தாள் வந்துட்டாலே போதும். அதை மடக்கிறதால அல்ல, அப்படியே சொலைய நீட்டி விட்டு கொண்டு வந்து என்ன செய்யுது? அதே 600 ரூபா கொடுக்கட்டும். இருக்கீங்களா? அந்த நோட்டை கிளியறவருக்கு கசக்கி கொண்டு வந்து கையில திணிக்கிறது. அதை படாபட்டு நிமித்தி என்ன செய்யறது? உள்ள வைக்கிற மாதிரி. ஹலோ, கர்த்தர் ரொம்ப நல்லவங்க. இங்க வேதம் சொல்லுறது பாருங்க, யாருக்கு பிரதிபலன்? எவ்வளவு அழகான சொன்னார் பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது மற்றவங்க பார்க்கணும்னு செய்யாதீங்க, மற்றவங்க கேட்கணும்னு செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு தெரியட்டும்னு என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. எப்படி செய்யுங்க? உங்க வலது கை செய்யறது உங்க இடது கைக்கே தெரியக்கூடாதான். அல்லேலூயா. அதனுடைய நோக்கத்தை பாருங்களேன். அப்படி செய்யும் போது நம்ம கடவுளை பெருமைப்படுத்துறோம். 4 பேர் பார்க்கட்டும்னு நினைச்சு கொடுக்குறோம் பாத்தீங்களா? அது நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? இப்படி எல்லாம் செஞ்சு போடுறது. அப்புறம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதே இல்லை, நான் நிறைய கொடுத்து தான் பார்க்கிறேன், செஞ்சு தான் பார்க்கிறேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்கிறேன். உங்க பெருமைக்காக செய்யறதை எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் ஊழியத்துக்கு அப்படியெல்லாம் செய்யறேன், ஊழியத்துக்கு இப்படியெல்லாம் கொடுக்குறேன், இப்படியெல்லாம் செய்யறேன், எப்படியெல்லாம் செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு போகலையே, ஆண்டவர் சமூகத்துக்கு போகலையே. அது கொர்நேலியு செஞ்சது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுச்சே.
இருக்கீங்களா? நம்ம செய்யறது கடவுள் சமூகத்துக்கு போகணுமா வேணாமா? இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம செய்யறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை நீங்க படிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல். எப்படி புரியுது அந்த வசனம் உங்களுக்கு? உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? யார முடியுமா? அது யார் மேலே பழி போடாதீங்க. உங்களால முடியுமா? முடிஞ்சவங்களுக்கு பலன் உண்டு. என்னால முடியாது அப்படின்றவங்களுக்கு பலன் ஒரு நாள் வராது. நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கணும். யாரு? பிசாசு மட்டும்தான். வேற யாரையும் நம்ம யாரும் ஆக்கிக்கிற கூடாது, சத்துருவாக ஆக்கிட கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை என்ன செய்ய? சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் எப்படி இருக்கு பாருங்களேன். கைமாறு கருதாமல் என்ன செய்ய? கடன் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்ன அர்த்தம்? திருப்பி கிடைக்கும் நினைச்சு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பிராக்டிக்கலா வருமானதை யோசித்து பாருங்களேன். உண்மையா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்களாம். அதனாலதான் ஆதி திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்துச்சு, பெருகுச்சு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்றி கொண்டு வந்து எங்க வச்சாங்க? அதுக்கு ஒரு மனசு வரணும்ல. யோசித்து பாருங்களேன், அது எப்படிப்பட்ட ஒரு மனசு. பணம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு ஸ்டைலு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்தாங்க ஒரு 50,000 வச்சுக்குங்க, இல்லை ஒரு 10,000 வச்சுக்குங்க, இல்லை ஒரு 1000 ரூபாயை வச்சுக்குங்க, போங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு ஸ்டைலு. ஆமா தானே? இந்த ரெண்டுல எது மேன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாயிலேயே வடை சுடுறது மாதிரி சில பேருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும். பச்சை தண்ணி கூட என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் தேவனுடைய பிள்ளைன்றது. பிள்ளைகளுக்கான அடையாளத்தை சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றதுக்கு சில அடையாளங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எதிரியை கூட சிநேகிப்பாங்க. நம்மெல்லாம் முதல் யாரா இருந்தோம் ஆண்டவருக்கு? இப்ப கூட எதிரியா தான் இருக்கிறோம் சில நேரத்துல. ஆமா தானே? பக்கு பக்குன்னு புகை இழுத்து விடும்போது அவருக்கு யார்? நம்ம கெட்ட வார்த்தை இங்கிருந்து அடியோட கோபத்துல என்ன வார்த்தை பேசுறவனே தெரியாம பேசும்போது அவருக்கு யார்? நம்ம பொய்க்கு மேல பொய்யா பேசும்போது அவருக்கு யார்? நம்ம யாரை பத்தியாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு யார்? நம்ம இப்படி வரிசையா அடுக்குங்களேன். 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு தூங்குறமே, ஜெபிக்கவே மாட்டேங்கிறமே, அப்ப யார் அவருக்கு? நம்ம ஒரு நாள் கூட பைபிளை தொடர்றதே கிடையாது, அப்ப யார்? நம்ம பாத்தீங்களா? எதிரி. நம்ம அவருக்கு எதிரி. ஆனா அவர் நம்மள என்ன செய்யறாரு? சிநேகிக்கிறாரா இல்லையா? நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வராரா இல்லையா? நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையா? அவரை போல நாமும் சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். அதுதானே கடவுளுடைய பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கைமாறு கருதாம. சில பேர் நான் திருப்பி தரேன்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கடனை வட்டிக்காவது கொடுக்கலையா? வட்டி கொடுக்க கூட இன்னைக்கு ஆளு, வட்டிக்கு கொடுத்து உதவி பண்றது கூட இன்னைக்கு ஆட்கள். ஏன்னா அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. வாங்கும் போது சந்தோஷமா வந்து வாங்குறது,
கொடுக்கும்போது இந்த பாதை வழியே போறது இல்லை, வேற பாதை வழியே போயிடுறது. ஆமா தானே? வாங்கும்போது நேர் வழியே வர்றது. வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆகும்போது ரூட்டை என்ன செஞ்சிடறது. எப்படிதான் உதவி செய்வாங்க? அப்படியே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆனா உண்மையா கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? இது கொடுத்தாலும் எனக்கு திரும்பி வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு உதவி நம்ம கட்டாயம் என்ன செய்யலாம். நான் சொல்ல போறது உங்களுக்கு அதுக்குள்ள தகுதி சபை பிள்ளைகளுக்கு யாருக்கு இருக்கு? செஞ்சா தாங்க தருவாரு. தகுதி எப்படி வரும்? 1000 நான் விதையே விதைக்கல, முளைக்கணும் அப்படின்னு முளைக்குமா? விதைங்க செஞ்சு பாருங்க, பலன் எதிர்பாருங்க. எனக்கு தகுதியே இல்லை. 3 நேரம் நம்மளை சாப்பிட வச்சிருக்கிறாரு, அது பெரிய தகுதி தானே? அழுக்கு இல்லாத வஸ்திரத்தை போட வச்சிருக்காரு, அது பெரிய தகுதி தானே? ஒரு நாள் ஒரு வஸ்திரம் போடுறது, அது தகுதி தானே? காலில் செருப்பு போட்டு நடக்கிறது, அது தகுதி தானே? யோசிச்சு பாருங்க. நம்மள தகுதியோட தான் கடவுள் வச்சிருக்கிறாரு. யாருகிட்ட போய் கையேந்த ஆண்டவர் வைக்கல. எப்பயும் 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு சூழ்நிலை இருக்குது. அப்ப என்ன தகுதியில குறைஞ்சிட்டோம் நம்ம? 10,000 வேணாங்கயா. பிச்சைக்காரன் கூட 10 ரூபாய் போடுறதுக்கு இன்னைக்கு மனசு நினைச்ச மாட்டேங்குது, வரமாட்டேங்குதுல்ல. கடவுள் ஆமா அவங்க கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இல்ல பிச்சைக்காரன் கொடுத்தா கூட, போன வாரம் பார்த்தேன் ஒரு அம்மா வந்துச்சு, சரி ஏட்ட ஒரு 20 ரூபா தாள் இருந்துச்சு, ஒரு அம்மா கொடுத்துட்டேன். இன்னொரு அம்மா வராங்க, காசு இல்லை, தேடி பார்க்குற காசே இல்லை, உண்மையிலே காசு இல்லை, ஒரே ஒரு 5 ரூபா மட்டும் பேண்ட் பாக்கெட்ல இருந்துச்சு. அதை எடுத்து கொடுக்குறேன். இந்த 5 ரூபா எனக்கு இந்த நீயே வச்சுக்க அப்படின்னு போட்டு. ஆமா, ஒரு டீ கூட குடிக்க முடியாது இந்த 5 ரூபா வச்சு, நான் என்ன செய்ய, நீயே வச்சுக்க அப்படின்னு போட்டு போயிடுச்சு. போய் ஒரு வடை சாப்பிடுறேன் கேட்காம கணக்கில் வந்து அனுப்பிச்சிருக்கியா, பையிலே பைசா இருக்கா, லட்சக்கணக்கில் இருக்கா, மறந்தாவே இந்த பைசா பற்றி நீ வச்சு கேட்டு போய் பையன் மட்டும் எடுத்து பார்த்து கூட்டிகிட்டு போயிருக்கு. பாத்தீங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு மேல வரும் பிச்சை எடுத்த காசு. மொத்தம் வச்சிருந்தது சரி, பணத்தை வச்சு இன்னைக்கு பிச்சை எடுத்து தர்மம் பண்ணி அரசாங்கத்துக்கு வரி இல்ல, இது அரசாங்கம் ஃபண்டுல சேர்த்துக்குங்க, ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார் கொடுக்கறது? பிச்சைக்காரன். தெருவா போய் யாசகம் பண்ணி அதுல இருந்து வந்த பணத்தை எத்தனையோ கோடி ரூபாய்க்கு கொடுத்தார். போன வாரத்துல கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? அந்த மனசை தாங்க பேசுறேன், அந்த மனசை தான் பேசுறேன். இப்ப அந்த மனசு யாருக்கு வரணும்? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வரணும்ன்ற. நான் மத்தவனுக்கு வர்றதை பத்தி பேசல, கடவுளுடைய பிள்ளையை நம்ம சொல்றோம்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ல, ஏசப்பாவுடைய அன்பை அனுபவிச்சிருக்கிறோம்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறோம்ல, அப்ப நமக்குள்ள அந்த ஒரு குணம் கொஞ்சமாவது இருக்கணும்ன்ற. அப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் போயிருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா முடிக்க போறேன், தண்ணி நல்ல தண்ணி வருது, வந்து கீழே தொட்டிக்குள்ள மொத்தமா விழுகுது. அது கிடப்பு தண்ணி, பல மாசமா அந்த தொட்டிக்குள்ள இருக்கு. அந்த தண்ணி நம்ம டைரக்டா அடிச்ச முடியாது, குடிக்க முடியாது. அந்த தண்ணி தான் மேல டேங்க்ல ஏற்றி, டேங்க்ல இருந்து பைப்ல வருது, அதை குடிக்க முடியாது. அப்ப அந்த தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு ஆர்ஓ மாட்டணும்னு ஒரு ஆசை. அதை நான் நெட்ல எல்லாம் போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட வருது. கையில 10 பைசா கூட கிடையாது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஒரு 2000 3000 அட்வான்ஸா கட்டிட்டு, இப்பதான் இஎம்ஐ வசதி இருக்குல்ல, பஜாஜ் போன்ற பைனான்ஸ்ல எல்லாம் இருக்குல்ல, மாசம் ஒரு 1000 2000 கட்டி என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை ஆர்டர் பண்ணி அதற்கான முழு பணத்தையும் கொடுத்து பொருளை வந்து வீட்டில் மாற்றுவதற்கு கர்த்தர் செஞ்சார். நம்புவீங்களா? ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பல ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்துல கணக்கு பார்க்கறோங்க கடவுளுக்கு செய்யறதுல.
எத்தனையோ காரியத்திற்கு யோசிக்காம செலவு பண்ற நம்ம கடவுளுடைய காரியத்துக்கு என்ன செஞ்சிடும் தெரியுமா? கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால நன்மையை என்ன செய்ய முடியல, மற்றவங்க அனுபவிக்கிறத பார்க்க முடியுது, நம்ம வாழ்க்கையில் அந்த நன்மையை அனுபவிக்க முடியல. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கடவுளுடைய காரியத்துக்கு நீங்க செய்யும் போது கணக்கு பார்த்து செய்யாதீங்க. உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுறாருன்னா இத மனுஷனுக்கு செய்யற நினைக்காதீங்க. ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுத்தாலும், ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்தாலும் அதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு நீங்க நினைச்சு செஞ்சு பாருங்க. அதை கட்டாயம் ஆண்டவர் அதற்கான பலனை பரலோகத்திலிருந்து அனுப்பியே தீர்வாரு. அதை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. லூக்கால 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, ஒண்ணு சிநேகிக்கணும், ரெண்டாவது நன்மை செய்யணும். இன்னொன்னு கூட நான் சொல்றேன் பாருங்க, நன்மையே செய்ய முடியலனா கூட என்ன செய்யாம இருங்க, தீமை செய்ய இருந்தா போதும். உதவி பண்ணலனா கூட உபத்திரவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவமா தான் இருக்கிறாங்களே தவிர 10 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் அதைத்தான் சொல்ற, நீ கர்த்தருடைய பிள்ளை, கொஞ்சமாவது நீ உணர்ந்து உணர்வடைஞ்சு என்ன செய்ய, நீ நன்மை செய்ய. அது ஒரு சாட்சி தானே. கடவுள் பிள்ளைங்க அவங்க கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது ஒரு உதவி எனக்கு கிடைக்குங்க. ஐயா அழகா சொன்னார், சாப்பிட்ற கையில காக்கா கூட விரட்ட மாட்டோம். ஏன், கையில் ஒட்டிட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் சோறாது கையில் விழுந்துருப்பான். அவ்வளோ பெரிய கஞ்சத்தான் நம்ம பல நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம உலகம் பாருங்க, பைபிளுக்கும் உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்லித்தர பாருங்களேன். உலகத்தில் நீ ஒருத்த பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னா நீ அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். பணக்காரனா இருக்கிறவன் பெரிய கஞ்சனா இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். பெரிய கஞ்சனா இருப்பான், உலகத்திலே பெரிய கஞ்சனா இருப்பான். அதனாலதான் அவனோட பணமா சேருது. என்னங்க, இது உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இது நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க கிட்ட அவங்க எப்படி செலவு பண்றாங்க, எப்படி கொடுப்பாங்க, அவங்களுடைய வரவு செலவு கணக்கு என்ன, அவங்களுடைய நடைமுறை எப்படி, கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் என்ன செய்ய மாட்டாங்க. தாராளமா எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்திலையும் ஒரு கணக்கு வச்சுதான் என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க. அதனாலதான் அவங்க எப்படி வராங்க வாழ்க்கையில, பணக்காரங்களா வராங்க. வசதி பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், நடந்து போயிருப்பான். நமக்கு ஒரு 10 ரூபா கையில விட்டாலே போதும், உடனே ஹாஹாஹான்னு அப்படியே ஊரே போற்ற அளவுக்கு எங்க இருந்துச்சு அவனுக்கு வந்துச்சு இப்படி, நேற்று வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தானே இன்னைக்கு இப்படி போறானே அப்படின்ற அளவுக்கு நம்ம என்னவா மாறி இருக்குது. ஆனா பெரிய பெரிய ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க. ஆமா, இது உலகம் சொல்லிக் கொடுக்கிற கதை. ஆனா கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா, உலகத்துக்கு நேர் ஆப்போசிட்டா சொல்றாரு. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன செய்யப்படும். நீ கஞ்சத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லி தரல ஆண்டவரே. நீ விதைக்கிற விதை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கான பலன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உலகம் கற்றுக் கொடுக்கிறதுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது வித்தியாசத்தை பாருங்க. சிறுக சிறுக சேர்த்து வச்சாதான் சிறு துள்ளி சொல்றாங்களே, இது உலகம் சொல்றது. ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த அளவுக்கு கொடுக்கிறாயோ, எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். மடியில் சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து என்ன செய்யப்படும். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்,
அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. அதனாலதான் நம்மளையும் செய்ய சொல்றார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். கலாத்தியர்களுக்கு நிருபம், சீக்கிரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோமா? என்ன செய்வோமா? அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். என்ன செய்யும் போது? நன்மை செய்யும் போது. நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே அதை மற்றவங்களுக்கு செய்யணும். நன்மை செய்யறதுக்கான கிருபையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணுமா? எவ்வளவு வந்தாலும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க? நன்மையே செய்ய மாட்டாங்க. தீமை என்ன செய்வாங்க? போற போக்கில் ஏதாவது ஒண்ணு தூத்தி விட்டு போயிடுறது. ஆமா தானே? இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். பின்னெலுமையோட முன்னிலைமையோட பின்னெலும்பு ரொம்ப கேவலமா இருக்கும். இங்க அழகாக வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க சில அடையாளங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப யாருக்கு பிரதிபலனை கடவுள் கொடுக்கிறாரா? நன்மை செய்யறவங்களுக்கு, கொடுக்கிறவங்களுக்கு. அது எப்படி கொடுக்கணுமா? தம்பட்ட அடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு இல்ல, விளம்பரப்படுத்தி செய்யறவங்களுக்கு இல்ல, பெருமைக்கு கொடுக்கிறவங்களுக்கு இல்ல. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம செய்யறாங்க பாருங்க. தாய் தப்புன்னு செய்யறது கூட சில பேர் விளம்பரம் அடிச்சு தான் செய்வோம். பாத்திருக்கீங்களா? தான் குடும்பத்துக்கு செய்யறது கூட விளம்பரம். எல்லாமே விளம்பரம் ஆகி போச்சு. இன்னைக்கு விளம்பரம் பண்ணி என்னத்தை சாதிக்க போறாங்க? ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த உலகத்துல பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செஞ்சாராம்? நன்மை செஞ்சார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளை நூலை போல தாயை போல நம்ம இல்லையா? நம்ம அப்பா யாரு? இரக்கம் உள்ளவர். நம்ம அப்பா யாரு? அன்பு உள்ளவர். நம்ம அப்பா யாரு? ஏழைகளுக்கு இறங்குகிறவர். நம்ம அப்பா யாரு? எதிரிகளையும் சிநேகிக்கிறவர். நம்ம அப்பா யாரு? கைமாறு கருதாம உதவி செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நன்மை செய்வார். எனக்கு ஒரு ரூபா கொடுத்தா இந்த செய்வன் சொன்னார் ஆண்டவர். சில அன்பளிப்புகளை நம்ம செஞ்சிருப்போம் கடவுளுடைய ஊழியத்துக்காக, ஊழியக்காரங்களுக்காக, ஊழியர்களுக்காக என்ன செய்வோம். ஆனா நம்முடைய ரட்சிப்புக்காகவோ, நம்முடைய விடுதலைக்காகவோ, நம்முடைய சுகத்திற்காகவோ தேவன் பணம் வாங்கிட்டு என்ன செஞ்சதில்லை? இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி செய்யணுமா? நன்மை செய்யணும். அந்த நன்மை எப்படி இருக்கணுமா? வலது கை செய்யறது யாருக்கும் தெரியாம செய்யணும். அது ஏழைகளுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை 500 ரூபாய் தாள் இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், பாவம் இப்போ உயிரோடு இல்லை. அவரு உயிரோடு இல்லாத இருக்கும்போது சொல்லக்கூடாது, ஆனால் நேரில் இருக்கும் போதே சொல்லியிருக்கிறேன் நான். கட்டுக்கட்டா 500 ரூபாய் தாள் பாக்கெட்டில் இருக்கும். டவுசர் பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு. வேஸ்ட் இப்படியும் தூக்குவார், பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுவார், ஓரமாக அப்படியே உட்காந்து என்ன செய்வார், இப்படியே எண்ணுவார், கடகடன்னு எண்ணுவார். சரி, பெருசாக ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு தான்
அந்த 500 ரூபா தாளுக்குள்ள ஒரு 5 ரூபா தாள், அப்போ 5 ரூபா தாள் செல்லும். அந்த 5 ரூபாயை உள்ளேருந்து எடுத்து கொண்டு வந்து காணிக்கை விட்டு கொண்டு வருது. இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோட இல்லை மனுஷன். ஏதாவது கொண்டு போனாரா? நம்ம சம்பாதிக்கிறத நம்ம புள்ள தான் சாப்பிடுவான்றது எந்த கன்ஃபார்மும் கிடையாது. புள்ள தரத்துலையா இருந்தா, ஊதாரியா இருந்தா புள்ள அதை அனுபவிக்காது, வேற யாரும் போயிடும். அப்ப சம்பாதிக்க திறமை கொடுத்திருக்கும் போது, ஆசீர்வாதங்களை தேவன் நாட்களிலே தந்திருக்கும் போது, சில நன்மைகளை தேவனுடைய சமூகத்தில் ஊழியத்திற்காக நம்ம விதைக்கும் போது, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை நம்ம பண்ணும் பொழுது இதற்கான பலனை நம்ம பரலோகத்தில் சேர்க்கிறோம். இருக்கீங்களா? பரலோகத்தில் சேர்க்கிறோம். அதுக்கான பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். அதுக்கான பலன் மிகுதியா இருக்கும்.